தேவையற்ற கோபங்கள் என்பது சூழ்நிலைக்கு தொடர்பில்லாத அல்லது மிகைப்படுத்தப்பட்ட கோப உணர்வுகளை குறிக்கிறது. சில சமயங்களில் சிறிய விஷயங்களுக்காக அல்லது உண்மையில் கோபப்பட தேவையில்லாத சூழ்நிலைகளில் நாம் கோபப்படுகிறோம். இது தேவையற்ற கோபம் எனப்படுகிறது. இந்த தேவையற்ற கோபங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தினசரி வாழ்க்கையின் அழுத்தம் அல்லது பதட்டம் நம்மை எளிதில் எரிச்சலடைய செய்து தேவையற்ற கோபத்திற்கு வழிவகுக்கும். போதுமான தூக்கமின்மை அல்லது உடல் சோர்வு நம் மனநிலையை பாதித்து சகிப்புத்தன்மையை குறைக்கும். சில சமயங்களில் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அல்லது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நம்மை தூண்டி நிகழ்கால சூழ்நிலைகளில் தேவையற்ற கோபத்தை வெளிப்படுத்தச் செய்யலாம். தவறான புரிதல்கள் அல்லது திறம்பட தொடர்பு கொள்ள முடியாத நிலை கோபத்தை தூண்டலாம். தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லது தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த கோபத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். கட்டுப்பாடற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அல்லது வதந்திகளை நம்புவது தேவையற்ற கோபத்திற்கு வழிவகுக்கும். உறவுகளில் பாதிப்பு நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். உயர் இரத்த அழுத்தம், தலைவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்ற உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மனநலப் பிரச்சனைகள், மனச்சோர்வு மற்றும் பதட்டம் போன்ற மனநலப் பிரச்சனைகளை மோசமாக்கலாம். கோபமாக இருக்கும்போது சரியான முடிவுகளை எடுப்பது கடினம். தேவையற்ற கோபத்தை சமாளிக்க சிலர்கள். கோபத்தின் மூலத்தை கண்டறிதல். நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கோபம் வரும்போது ஆழமாக சுவாசிப்பது மனதை அமைதிப்படுத்த உதவும். தவறாமல் உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்தும். தியானம் மனதை ஒருமுகப்படுத்தி கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். பேசுதல். நம்பகமான நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது ஆலோசகருடன் உங்கள் உணர்வுகளை பற்றி பேசுவது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தால் உளவியல் நிபுணரின் உதவியை நாடலாம். தேவையற்ற கோபத்தை கையாள்வது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. நம் உணர்வுகளை பற்றி அறிந்து ஆரோக்கியமான வழிகளில் அவற்றை கையாள கற்றுக்கொள்வது முக்கியம்.